இயற்கை சார்ந்த பேரிடர்கள், பிரச்சனைகள் 25ல நாம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்? என்னென்னலாம் நாம அதற்கெல்லாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும்? மெயின் விஷயம் வந்து கொங்கு மண்டலம் ரொம்ப கவனமா இருக்கணும். ம். வரக்கூடிய 2025 அக்டோபர் மாசத்துலேருந்து ஆரம்பிக்கும். டில் டிசம்பர் வரைக்கும் நீங்க சொல்ற மாரி மழை, வெள்ளம், பூகம்பம், நிலச்சரிவுகள் எல்லாமே நடக்கும். கொங்குல. கொங்கு மண்டலம் ஆஸ் அ ஹோல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து திண்டுக்கல் வரைக்கும் கவனமா இருக்கணும். ம். செகண்ட் ஜோன் வந்து இந்த சைடு. அதாவது மதுரை தாண்டுச்சுன்னா டில் திருநெல்வேலி, தூத்துக்குடி வரைக்கும் கவனமா இருக்கணும். இந்த 2 இடங்களும் பாதிக்கப்பட்டிருக்க சான்ஸ் இருக்கு. அதுக்கும் மெயின் வந்து சௌராஷ்டிர தேசம்னு சொல்லுவோம். சௌராஷ்டிர தேசம்னு சொன்னா குஜராத், கட்ச், பாலைவனங்கள், சஹாரா டெசர்ட் இதெல்லாம் அப்படியே வாஷ் அவுட்டா இருக்கும். மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும் சான்சஸ் இருக்கு. 2025ல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். கண்ட்ரிஸ் தாண்டி பார்த்தோம்னா ஸ்பெசிபிக்லி ஸ்ரீலங்கா பொருளாதாரமும் சரி, அதுலயுமே பெரிய அழிவுகள் வரக்கூடிய அளவுக்கு பாதிப்பு இருக்கு. அதோட இக்னிஷன் பாயிண்ட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் February 22nd, 2025. 2025 February 22ல இருந்து ஆரம்பிக்கும். அது உச்சத்துக்கு எப்ப அடையும்னு பாத்தீங்கன்னா மே மாசம் 18ஆம் தேதி வரைக்கும் அவ்வளவு மோசமா இருக்கு. ஸோ பேசிக்கலா ஸ்ரீலங்கா, சைனா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய தேசங்கள் மூலியமா நமக்கே தேவையில்லாத பிரச்சனை, கடல் சார்ந்த பிரச்சனை, கப்பல்னால பிரச்சனை, தீப்பிடிச்சு எரியறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிக்கலா ஏற்படும். ஸோ இன்னும் ஜெனரல் பார்க்கும்பொழுது நம்ம உறவுகள்ங்கிறது நம்ம இப்பவே கரெக்டா வச்சுக்கணும்.